அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. குரோதம் இல்லாத உள்ளம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மக்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவங்களோ அக்கிரமங்களோ பொறாமையோ குரோதங்களோ இல்லாத உள்ள தூய்மையுள்ள அச்சமுள்ள மனிதர்தான் என்று கூறினார்கள். இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலில் 4216 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமைதியான உள்ளம் என்பது அல்லாஹுவின் அளப்பரிய அருட்கொடைகளிலே இருந்து உள்ளவை. சுவர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையும் போது அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, ஒருவருக்கு ஒருவர் மீது இம்மையில் அவர்களில் நெஞ்சங்களில் இருந்த குரோதங்களை நாம் நீக்கிவிடுவோம். அவர்களும் சகோதரர்களாக ஒருவர் ஒருவரை முகம் நோக்கி கட்டில்களில் உல்லாசமாக சாய்ந்து கொண்டிருப்பார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 சூரத்துல் ஹிஜ்ர் வசனம் 47 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அமைதியான உள்ளமுடையவர்கள் உலகிலேயே நிம்மதியாக வாழ்வார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் மறு உலகத்திலேயும் நாளை மறுமை நாளிலேயும் அவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே செல்கின்ற அந்த வாய்ப்பை அடைவார்கள். சிலர் தப்பான எண்ணங்களை வைத்து கொண்டு கஷ்டப்பட்டு தீய விஷயங்களில் ஈடுபடுவதுண்டு. இதனால் பெரும் பாவங்களை செய்வதும் உண்டு. மறுமையில் அதற்காக வேண்டி நரகிற்கு நுழைகின்ற நிலையும் உண்டு. இதனால் எந்த விதமான தப்பும் செய்யாத பெரியவர்களையும் சிறியவர்களையும் இவர்கள் பல வகையிலே சிரமத்திற்கு உள்ளாக்குவது உண்டு. சோதனைகளை ஏற்படுத்துவதும் உண்டு. இத்தகையவர்கள் மூலம் தனக்கு எந்த நன்மையும் இல்லை என்பதை அறிந்தால் இத்தகைய தீய செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். இவர்கள் தங்களுடைய எண்ணத்தை தூய்மைப்படுத்தி தீயவற்றை விட்டுவிட்டு நல்ல விஷயங்களை முற்படுத்தி செய்தால் சந்தோஷமானவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள். மறுமையில் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவார்கள். எப்போதும் என் உள்ளத்தை அனைத்து விதமான அழுக்குகளிலிருந்தும் தூய்மைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனக்கு தேவையில்லாத அவசியமில்லாத எந்த ஒன்றிலும் நான் ஈடுபடுவதில்லை என்று பதில் கூறினார்கள். மனிதர்கள் தங்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கை நிலையில் மட்டுமல்ல, பண்புகளிலேயும் பழக்க வழக்கங்களிலேயும் வேறுபட்டு வித்தியாசப்பட்டும் இருப்பதுண்டு. ஆகையினால் ஒருவரை சிறந்தவர் என்று முடிவு செய்வதற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமான காரணங்களை குறிப்பிடுவது உண்டு. வேறுபாடான வித்தியாசமான கருத்துக்களை முன்வைப்பதும் உண்டு. ஒருவருடைய காரியத்தையோ பண்பையோ காரணமாக வைத்து அவரை சிறந்தவர் என்று சொல்வது ஒருவருடைய பார்வையில் கண்ணோட்டத்தில் சரியாக இருக்கும். அதே சமயம் மற்றவர்கள் பார்வையில் தவறாக இருக்கும். காரணம், ஒருவரிடம் தாங்கள் விரும்பும் எதிர்பார்க்கும் பண்பு இருப்பதை பொறுத்து அவரை நல்லவர் என்று முடிவு செய்கிறார்கள். தங்களது சுய வெறுப்புகளை அடிப்படையாக வைத்து தீர்மானம் செய்கிறார்கள். நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய நம்முடைய இரட்சகன் அவரிடத்திலே இறை செய்தியை பெற்றுத்தருகின்ற தூதர்களும் ஒருவரை விட ஒருவர் சிறந்தவர் என்று சொல்வது இருக்கின்றது. இத்தகைய நிலையிலே சிறந்தவர்களாக இருக்கின்றவர்கள் மக்களிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் மற்றும் செயல்களை மையமாக வைத்து அவர்களில் சிறந்தவர்கள் யார் என்பது குறித்து மார்க்கம் கூறுகின்ற பல்வேறு தகவல்களையும் நாம் ஆராய முற்படுகிறோம். எனவே அப்படிப்பட்ட சிறந்த பண்புகளை பெற்றுக்கொண்டு நாளை மறுமை நாளிலே கிடைக்கின்ற அந்த சுவர்க்க பாக்கியத்தை அடைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குரோதங்கள் கெட்ட எண்ணங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.